guys, welcome to MT Gaming. நீங்கள் நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா ஜேஆர் ஸ்காஃபு இதுதான். அதுதான் இன்றைக்கி 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் போகிறேன். பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணுறாங்க, பேக் பண்ணியாச்சு. ஒரு நாள் தான் 1.5 ட்ரிப்பு. அங்கே என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரோ போட்டுருவோமா? பார்த்தீங்களா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வாட்டர் முட்டை கலக்கிட்டு. சரி, அந்த டான்ஸை பாருங்கள். அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன். அதாவது என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 14. இன்னைக்கு வந்து சாட்டர்டே அன்றைக்கி தான் இந்த வீடியோ. அன்றைக்கி தான் நாங்கள் ட்ரிப்பு போகிறோம். பட் நான் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ண கொஞ்சம் நாளாகும். நான் வேறு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடுறதை பாருங்கள். அப்புறம் ஒன்று, நீங்கள் ட்ரக்கிங் போகிறது எதுக்கு இந்த மாதிரி வீடியோவாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என் சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம எங்கே இப்போ நம்ம போயிட்டுருக்கோன்னா, போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்ல, சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்ல. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பஸ்ஸெலாம் இப்போ அங்கே தான் போகுது பாருங்கள். இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஃபோட்டோ தான் எடுத்துருக்கேன். சரி, நான் அடுத்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுச்சு. ஏடா இந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்களா இப்போ நீ எனக்கே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கொடைக்கானல் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் தான் இந்த இடம். உங்களுக்கு இப்போ நான் சொல்லவே தெரிஞ்சிருக்கோம் இது என்ன இடம்ட்டு. இதோ மனிதன் உணர்ந்து கொள்ள, இது மனிதன் பாடல, அதுதான் குணா கேவ். இதை பாருங்களேன், எவ்வளோ பனி புகை மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலை. அதாவது ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இப்படி டூராக கூட்டிகிட்டு போகிறாங்க. டூர் மாதிரி ஒரு இடத்த கொடைக்கானலில் இருக்கலாம் சுற்றி காமிக்கிறாங்க. அப்போ எதுக்கு ட்ரக்கிங்னு சொன்னாங்க? அதனால் இதுவும் சந்தோஷம் தான். ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகல, ட்ரக்கிங் மட்டும் போயிடணும், அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ பனி. யோ எனக்கால என்னென்னு முடியல. அப்படியே செம்மையாக இருக்குது. நான் ஒரு சொட்டரே போடல. ஏன்னா மிஸ் வந்து ஜேஆர்சி ட்ரெஸ் தான் போட்டிருக்கோன்னாங்க. ஏன்னா அடையாளம் தெரியல யார் எங்கே போயிருக்காங்க. ஸோ அதனால் அடையாளம் தெரியும்னால சொட்ரு போடாமல் நான் வெறும் ஜேஆர்சி மட்டும் போட்டுட்டு போயிருக்கேன். செம்மையாக குளிருது பா. எனக்கு இல்லை சளியே பிடிச்சிருச்சு. எனக்கு ஆல்ரெடி சளி பிடிச்சிருந்துச்சி. இப்போ தான் சரியாக இருந்துச்சு. திரும்ப பிடிச்சிரும். ஸோ என்ன பண்ணுறது காய்ஸ். அங்கே பாருங்கள், எல்லாம் போகக்கூடாது இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போனால் அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுமோன்னு தரலையே. இன்னும் உள்ளக்கு போகணும். அங்கே தான் இருக்கும் குணா கேவ். மனிதன் கோடலை உள்ளக்க மட்டும் போக விட்டாங்கன்னா அவ்வளோதான். ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கதா, இல்லை இன்னொரு பக்கம் பயத்திலே இருக்காதான்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா அங்கங்கே புள்ளிலாம் இருக்கும். இதுக்கும் போகணும் ஆசை தான், என்ன பண்ணுறது. ஆசையில் தோசையை விட முடியும். பாருங்கள், அவ்வளோதான். குணா கேவ், ஒரிஜினல் குணா கேவ். பாருங்க, ஃபேமஸான இடம். மிஸ்ஸும் பயந்துருப்பாங்க ஒரு உள்ளக்க போயிட்டாங்கன்னா. இல்லாட்டா மிஸ்ஸும் பயத்தில் இருப்பாங்க. நம்மளாடி சும்மா இருப்பாங்களா? உள்ளக்க போயிடுவாங்க அவனாச்சு. நான் வேலை யாரும் போகல.
இப்போ இன்னும் அது வரையும் போயிருக்காங்க. வெள்ளை கலர் ட்ரெஸ் இது பாருங்களேன், அங்கே வரையும் போயிருக்காங்க. நான் தான் பொறுமையாக நடந்து வந்திருக்கேன் போலையே. அதில் பார்த்தீங்கன்னா ஜெயாசியும் ஸ்கவுட்டும். நான் பார்த்தீங்கன்னா ஜெயாசி, என் தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டு. எல்லாம் இங்கே நிற்கிறாங்களே, அவ்வளோ தூரம் போகலாம். அது வேறு வெள்ளை கலர் ட்ரெஸ்லாம் தெரியுது. மிஸ்ஸு வேறு இங்கே நிற்கிறாங்க, போகலாமா? மிஸ்ஸு விட்டுட்டாங்க. இங்கே பாருங்க, இதுதான் ஒரிஜினல் அந்த கேட்டு. இங்கே பாருங்கண்ணே, இதுதான் எனக்கு டவுட்டாக இருக்கும். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எழுதுனாங்களா இல்லை வேறு யாச்சும் வந்து எழுதுனாங்களான்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா குணா கேவல் வந்து வந்துட்டேன். அங்கேருந்து வந்து இப்போ நான் எங்கே போகிறேன்னு தானே கேட்குறீங்க. அது பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், குணா கேவ் மாதிரி. பின்னா ஃபாரஸ்ட்டும் இன்னும் பின்னா ஃபாரஸ்ட் தான் நினைக்கிறேன். அங்கே தான் இப்போ போகிறோம். அங்கே தான் இருக்கும். குணா கேவ் மாதிரி தான் இருக்கும். அதுவும் அப்படியே தான், அதே ஃபாரஸ்ட் தான். வேங்க நான் நிற்கிறேன். அங்கே இல்லை இதோ இங்கே நிற்கிறேன் பாருங்க. நான் தான் இது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக நான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். சுபா நடந்து காலெலாம் வலிக்குதே பா. ஐயோ, இன்னும் அது வரையும் போகணுமா? இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அடுத்த பிளேஸ். அது வந்து இன்னும் ரோஸ் கார்டன் நம்ம ரோஸ் கார்டனில் தான் இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். எப்படின்னா ரோஸ் செடிகள் அதான் ரொம்ப இருக்கும். இந்த சைடு போகலாமா அந்த சைடு போடுவோமா? இப்படியே போவோம். பாருங்க, கொடைக்கானல்லையே இவ்வளோ பனி பாருங்கள். ஃபோட்டோ வீடியோவை தெளிவாக தெரியாது, ஏன்னா அவ்வளோ பனி. கொடைக்கானல்லையே இப்படின்னா ஊட்டிலாம் போனால் அவ்வளோதான் போல். கையெல்லாம் அப்படியே சாப்பிட்டு கை கழுவணும்னு வைங்களேன், அப்படியே உறைஞ்சி போயிடுற மாதிரி அப்படி செம்மையாக ஜில்லுன்னு இருக்கும். என்ன பண்ணுறது, அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ஏன்னா இல்லை அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஜூலாம் போனால் வைங்களேன், ஒரு ஒயிட் கல்லில் ஒரு சின்னதாக ஒரு வேன் ரயில்வே ஸ்டேஷனில் கூட இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அல்லே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே போகலாம். அங்கே மாதிரிலாம் இல்லையே, காலே வலிக்காது அப்படிலாம் இருந்துச்சுன்னா. பாருங்க இப்படியே செடிலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வரும்போது இங்கே உட்கார மாதிரி ப்ளேஸ் போட்டாங்க. எதுக்குன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. நான் 5th படிக்கும் போது கொடைக்கானல் ஃபஸ்ட் டைம் 5th படிக்கும் போது வந்தேன். இப்போ தான் செகண்ட் டைமாக வந்திருக்கேன் கொடைக்கானல். பாருங்க செடி ஒன்றுமே இல்லை இங்கே. இங்கே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, அப்படியே போகிறாங்க. அந்த குணா கேவ் போகும்போது நிறையா பேர் விழுந்துருக்காங்க. நானே விழுந்தாங்க பாருங்க. ட்ரெஸ் சட்டையெல்லாம் அழுக்காக இருந்திருக்கும் பாருங்க. அங்கே பாருங்கள் முன்னாடி ஒருத்தன் போகிறானா, அவனா சட்டை அப்படியே அழுக்காக இருக்கா. நிறைய பேர் ஒருத்தன் விழுந்து பேண்ட்டே கெஞ்சிச்சு. அவன் வேறு பேண்ட்டு மாட்டியிருக்கான். ஐயோ ஐயோ காலை வலிக்குதே. என்ன போட்டிருக்காங்க? ஐயோ இன்னும் மேலே போகணும். இது ரொம்ப பெருசாக இருக்குது, அவ்வளோ தூரம் போடும் போல. இங்கே எங்கேயோ தண்ணி மாதிரி இருக்குமே, நான் கூட விழுந்துருக்கேன் தண்ணியில். வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி மாதிரி இருக்கும். இல்லை இதான் இல்லை வேறு இடமா தெரியல. இந்த இடமும் தண்ணி மாதிரி இருக்கும், வேறு இடமா தெரியலன்னு. நிறைய பேர்லாம் காலெல்லாம் நடிச்சிட்டுனாங்க. ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும்.
வீவ்லாம் நல்லா இருக்கா? இங்கிட்டே அவ்வளோ தூரம் போகணுமே இன்னும். வேணுங்கன்னா ஒன்றுமே இல்லை. எப்படிலாம் தெரியும் ஓடாத ரக்கில் நடந்துட போகிறேன். என்னடா அங்கே பார்க்கு மாதிரியே இருக்கே. இல்லை பார்க்கு மாதிரிலாம் இல்லை, பார்க்கே தானே. ஃபஸ்ட் டைம் வரும்போது 5th படிக்கும் போல இல்லை பார்க்கு மாதிரியே இருக்காது. இப்போ என்ன அதிசயமாக இருக்குது. இவ்வளோ தூரம் இப்படி போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படி போகிறத விட நம்ம ஷார்ட்கட்டில் போக வேண்டியது தான். இந்த இடத்துல ரூட் இருக்குது. இப்படி போய் எங்கே அங்கே இடமே இல்லை போல். இப்படி தானே போனாங்க. அங்கே பாருங்க செடி, பூ. இந்த சைடு பாருங்க, இங்கே சின்னதாக உடச்சி வழி போட்டிருக்காங்க. என்னடா அது கட்டை மாதிரி வச்சுருக்காங்க. உங்கள் பாருங்க குதிக்கிறான். டேய் உடச்சிடாதரா. இந்த ஆண்டி எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க இப்போ ஏறவே முடியல. இப்படிதான் என்ன ஏறின இங்கே நேரம் ஓடுறான். படிக்கட்டே இல்லாத இந்த மாதிரி ஒரு மாதிரி சைடாக இருக்குது. சைடில் இருக்குது பார்த்து. இப்படிதான் பேலன்ஸாக இல்லை மரம்லாம் இந்த மாதிரிலாம் எப்படி தான் பேலன்ஸாக நிற்குதுன்னே தெரியல. இங்கே பாருங்க மேலே ஏறணும் தான் இப்போ நிற்குதுன்னு தெரியலன்னா உடஞ்சி விழுந்துடும். பாருங்க வா ஏறவே முடியல. சரி கைஸ், இப்போ பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவாக இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.